திருத்திக்க முடிஞ்சு போச்சு. அவர் சொல்லுகிறார், உண்மையிலே அந்த மாணவன் இந்த இதில் இருக்கிற இந்த பதில் பேப்பர் இருக்கிற இந்த பதில்ல உள்ள மாதிரி அவன் எழுதாம அவன் சிந்தித்து பதில் எழுதி இருந்தால் நான் திருத்துகிற பேப்பரில் அவன் தோல்வியைத்தானே தழுவுவான். அவன் அறிவாளியாக இருப்பான், நல்ல பதிலை எழுதுவான், சரியான பதிலை எழுதுவான். ஆனா என் கையில் இருக்கிற பேப்பர்ல அந்த பதில் இல்லாட்டி வேற வார்த்தையில் அந்த பதிலை எழுதியிருந்தால் அவன் என்னுடைய பார்வையில் என்னுடைய திருத்தலில் தோற்று போவானே. இப்படித்தான் இருக்கிறது இன்றைய படிப்பு, இன்றைய கல்வி நிலை. எனவே இதை நோக்கி தள்ளுவதை விட்டுவிட்டு இது போகிற போக்கிலே போகட்டும், முடிந்த வரைக்கும் படிக்கட்டும், எவ்வளவு படிக்கிறார்களோ படிக்கட்டும், அதை அந்த வகையிலே விட்டுவிட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய மாற்று பார்வை அறநெறியில் அவர்களை செலுத்துவோம், ஒழுக்க நெறியில் அவர்களை செலுத்துவோம், மார்க்க ரீதியாக அவர்களை செலுத்துவோம். அதுதான் எதிர்காலத்திற்கு, உலகத்திற்கு மாத்திரமில்லை, நாளை மறுமைக்கும் நமக்கு பயன்படக்கூடிய ஒரு வழி. அதை சின்னஞ்சிறு பருவத்திலிருந்தே துவக்குங்க. குழந்தை பருவத்தில் இருந்தே பிள்ளைங்களுக்கு நாம எதை சொல்லிக் கொடுக்கிறோம்? அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது, யாராவது இல்லாதவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, மார்க்க ரீதியான விஷயங்களை படிக்கிறது, அல்லாஹ்வுக்கு அஞ்சுறது, இந்த மாதிரி செய்திகளை பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துங்க. அதுல ஆர்வம் காட்டுங்க. உடனே அதுல எங்க பிள்ளைங்க கேட்கவா செய்துவா? இதை சொன்னா உடனே ஆல்ரெடி அடுத்த பதில் நம்ம வச்சிருப்போம். எங்கப்பா கேட்குதுவ, எல்லாம் கடும் வரத்து வருதுவ, டிவியை பாட்டு உட்கார்ந்து இருக்குது, அது விடுவனாங்குது, எதை செய்யாதுன்னு சொல்றோமோ அதுதான் முதல்ல செய்யுது. எல்லா வீட்லயும் இந்த புலம்பு, ஃப்ரிட்ஜை திறக்காத அப்படின்னு சொல்றதுக்குள்ள 3 தடவை திறந்துட்டான். எதை செய்யாதங்கிறோமோ அதைத்தான் முதல்ல செய்யறான். இந்த புலம்பல் எங்க பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னன்னு கேட்டா, குழந்தைகளை எல்லாரும் பெத்துட்டோம், அது இயற்கையினுடைய வினோதம். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் குழந்தை பிறக்கிற ஒரு ஏற்பாட்டை இறைவன் செஞ்சு வச்சானா, அந்த ரூட்ல குழந்தை பிறந்துருச்சே தவிர, குழந்தை பிறந்தா அதை எப்படி உருவாக்கணும், எப்படி வளர்க்கணும், குழந்தை குறித்த சைக்காலஜியோ குழந்தை வளர்ப்பு குறித்த அறிவோ கொஞ்சம் கூட பெருக்கிக் கொள்ளாமல் இயற்கையின் வினோதங்களில் ஒன்றாக குழந்தையை பெற்றெடுத்து விட்டோம். என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, குழந்தைனா இப்படித்தான் இருக்குங்கிற அறிவு கூட பல பேருக்கு இல்லையே. புள்ளனா என்ன, நீங்க சொல்றதையெல்லாம் கேட்டா அதுக்கு பேர் புள்ள கிடையாது, புடிச்சு வச்ச புள்ள யாருன்னு அர்த்தம். உட்காரு, உடனே உட்கார்ந்துடணும். அப்படி உட்கார்ந்தா பெரிய ஆள் தான் அப்படி உட்காருவோம். உட்காருனா உட்காருவாங்க, எந்திரனா எந்திரிப்பாங்க. 40 வயசு 30 வயசு 25 வயசுல இருக்கிற பெரியவன் நீங்க சொல்றதையெல்லாம் கேட்பான், புரிஞ்சு. 4 வயசு 5 வயசுல இருக்கிற புள்ள நீங்க விரும்பின மாதிரி எல்லாம் இருக்கணும்னு நினைச்சா அது புள்ளையே கிடையாது. சரி, ஒரு பேச்சுக்கு அப்படி இருக்குன்னு வச்சுக்குவோம். துரு துருன்னு வந்துகிட்டே இருந்தான், திடீர்னு 2 நாளா சத்தம் போட்டிய திட்டுனீங்க, ஒரு இடத்துக்கு போக முடியுதா, வர முடியுதா, உன்னை கூட்டிட்டு போவே பயமா இருக்கு, பயானுக்கு போன ஒரே சலசலப்பு, அங்க ஓடுற இங்க ஓடுற, அதை பிடிச்சிருக்க இதை பிடிச்சிருக்க அப்படின்னு உன்னை கூட்டிட்டே போகலப்பா அப்படின்னு காட்டு கத்துனீங்களா, புள்ள பயந்து போய் 4 நாளைக்கு ஒரு பக்கம் போகல, அப்படியே உட்கார்ந்தான். உடனே வீட்டுக்காரரை கூப்பிட்டு, என்னன்னு தெரியலங்க, வாங்க ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வந்துரும் பிள்ளைய, அப்படியே இருக்கான். பேசாம நீங்களே சொல்லுவீங்க. இப்ப எங்க பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா, குழந்தைகளை புரிந்து கொள்வதிலே நமக்கு இருக்கிற கோளாறு. குழந்தைகளை வளர்க்கிறது, குழந்தையை உருவாக்குறது, அவங்கள சரி செய்யறது, அறநெறிகளை கற்றுத்தர்றது அப்படின்னா சொன்ன உடனே டக்குன்னு அவங்க கேட்ட மாட்டாங்க. அவங்க சின்ன பிள்ளைங்க, அறியாதவங்க, அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்பதை நீங்கள் விளங்க வேண்டும். நான் பரவலாக பல குடும்பங்களை பார்க்கிறேன், பிள்ளைங்கள்ட்ட ஒருக்க சொல்லுவாங்க, அப்படி செய்யாதப்பா, செய்யாதவங்கள சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்ப திரும்ப ஓங்கி உச்சதர வச்சு அற, ஒருக்க சொல்லுவாரு, 2வது தடவை சொல்லுவாரு, 3வது தடவை ஓங்கி அடி. 3 தடவை சொன்ன உடனே கேட்டணும். இவர் என்ன சினிமாவா எடுக்கிறாரு, அங்கதான் ஃபர்ஸ்ட் அடி வாங்குவாரு ஹீரோ, 2வது அடி வாங்குவாரு, அப்படி முறப்பாரு, 3வது அடி வாங்கின அப்படி லெப்ட் சைட்ல லேசா லெத்தம் வரும், அப்படி தொடச்சு பார்த்த உடனே அவரு டெரர் ஆயிருவார். பல குடும்பங்கள் இந்த பஞ்சாயத்து. சொன்ன உடனே புள்ள கேட்டணும். அது எப்படி கேட்கும்? குழந்தை என்றால் அது கேட்காதுங்கிற புரிதல் உங்களுக்கு முதல்ல வேணும். நம்ம சொன்னதையெல்லாம் கேட்காது, அப்படி கேட்கறதுக்கு பேரு குழந்தையும் கிடையாது. குழந்தைன்னா சேட்டை பண்ணும், குழந்தைன்னா புரியாம இருக்கும், குழந்தைன்னா கண்ணனை போட்டு உடைக்கும், இழுக்கும், அடிக்கும், என்னெல்லாம செய்யும். சபையினுடைய நாகரிகம் அதுக்கு தெரியாது. அப்படித்தான் இருக்கும்னு நீங்க விளங்கிக்கிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாறிடுவீங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்,
நாம எப்படி விரும்ப இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி நம்ம குழந்தை இருக்கணும்னு நல்ல யோசிச்சு பாருங்க. நம்ம குழந்தை எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம இறங்கி போனா நாம பெரியவங்களா, நம்ம பெரியவங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தை மாறி வரணும்னா யாரு புத்திசாலி? யாருக்கு அறிவு நிறைய இருக்குது? நமக்கு தானே. நமக்கு அறிவு நிறைய இருந்துச்சுன்னா நம்ம பிள்ளைக்கு தகுந்த மாதிரி நம்ம இறங்குவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கங்க. அவங்க குழந்தைங்க விஷயத்துல யாரையும் பார்க்கவே மாட்டாங்க, கேர் பண்ணவே மாட்டாங்க. உலகமே திட்டினாலும் சரி. நம்ம யாரை பார்ப்போம்? நண்பர் வீட்டுக்கு போனோம்னா நண்பரை பார்ப்போம். நம்ம பிள்ளையா நண்பரா? நண்பர் தான் பார்ப்போம். நண்பர் வீட்டில் வச்சிருக்கிற கண்ணாடி டம்ளரா நம்ம பிள்ளையா? கண்ணாடி டம்ளர் தான் பார்ப்போம். டம்ளர் உடைச்சிடக்கூடாது, அதுக்காண்டி பிள்ளை இழுத்து போட்டு அடிப்போம். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க தெரியுமா? நண்பராயிரு, மனைவியாயிரு, சமுதாயமாயிரு, யாராயிரு, நான் பிள்ளைய தான் பார்ப்பேன், ஒண்ணு பார்க்க மாட்டேன் போ. எத்தனை நிகழ்ச்சி. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னி உரீது, நான் ஒரு நாள் தொழுகைக்கு வந்து நிற்கிறேன். நான் அக்கூம ஃபி ஸலாத்தி உத்தவ்வில ஃபீஹா, ரொம்ப நேரம் தொழுகணும்னு வந்து தக்பீர் கட்டணும்பா. ஃபஅத்தஜவ்வஸு ஃபி ஸலாத்தி கராஹியத்தன் அஷுக்க அலா உம்மி. ஆனா என்ன பண்ணிட்டேன், வேகமா டக்கு டக்கு டக்குன்னு தொழுகையை முடிச்சிட்டேன். ஏன் தொழுகையை முடிச்சேன் தெரியுமா? ஒரு குழந்தையினுடைய அழுகிற சத்தம் கேட்டுச்சு, புள்ள அழுதுகிட்டு இருக்குதே அப்படின்றதுக்காக நான் தொழுகையை முடிச்சிட்டேன். அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிக்கிறாங்க, ரொம்ப நேரம் நிக்கணுங்கிற எண்ணத்தோடு வந்து நிக்கிறாங்க. அப்ப கூட என்ன பாக்குறாங்க, தொழுகையா புள்ளையா? எனக்கு தொழுகை தான் பெருசு. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு, ஒரு நாள் இல்ல பல நாள், நபிகளாருடைய தொழுகை நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய தோளில் நபிகளாருடைய பேர குழந்தைகள் இருப்பார்கள். நான் எங்கேயும் இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்கவே இல்லை, ஒரு இடத்துல கூட பார்க்கல. எந்த தாயாவது எந்த தந்தையாவது தொழுகிற நேரத்தில் உங்கள் கால்களை பிடித்து அழுகிற, உங்கள் கால்களை கட்டி கொண்டு இருக்கிற குழந்தையை தூக்கி தோளில் வைத்துக் கொண்டு தொழுதிருக்கிறீர்களா? அந்த இன்பத்தை எல்லாம் அடையலாட்டி நீங்க என்ன பிள்ளைய வளர்த்திருக்கிறீங்கன்னு கேட்க. நீங்க நினைச்சுக்கிட்டே அது ஒரு சிரமமா? தொழுகிற நேரத்தில் டிஸ்டர்ப். என்ன டிஸ்டர்ப்? பிள்ளைய தூக்கி தோல்ல வைக்கிற டிஸ்டர்ப் ஆகுது. அது தொழுகைக்கே இடைஞ்சல். நபிகளாரே தோல்ல தூக்கி வச்சு தொழுதாங்க, பிறகு நம்ம தொழுகை பெரிய பெருசா என்ன இடைஞ்சல்? தோல்ல தூக்கி, அதுவும் பாருங்க, இப்ப தோல் நின்னுகிட்டே மட்டுமா இருப்பாங்க, குனியணும், சஜ்தா போகணும், திரும்ப எந்திரிக்கணும். ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ் நிக்கும் போது தூக்கி தோல்ல வச்சுக்குவாங்க, ருக்குக்கு போகும்போது தூக்கி இறக்கி கீழே வச்சுக்குவாங்க. எப்ப தொழுகிற நேரத்தில் தூக்கலாமா இறக்கலாமா? இறக்கலாம். ரசூலுல்லாஹ் இறக்கி இருக்கிறாங்களா, வேற என்ன வேணும்? தொழுகையே கெட்டு போச்சு. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுடைய தொலை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தொலை வச்சா சஜிதாவுக்கு போனவங்க ஆள் எந்திக்கவே இல்லை, சஜிதாலே இருக்கிறாங்க இருக்கிறாங்க இருக்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, அந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுது ஒருத்தர் சொல்றாரு, நான் நினைச்சேன் ரசூலுல்லாஹ் மூத்தாயிட்டாங்களோ நினைச்சேன். இன்னொருத்தர் சொல்றாரு, நான் நினைச்சேன் ரசூலுல்லாஹ்க்கு வஹி வருதோன்னு நினைச்சேன். இன்னொருத்தர் சொல்றாரு, நான் நினைச்சேன் ரசூலுல்லாஹ் தூங்கிட்டாங்களோ நினைச்சேன். சஜிதாக்கு போனா அப்படிலாம் நடக்கும் தானே? அதுவும் இரவு நேரத்தில் பாருங்க, தூக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தூங்கிட்டாங்களோன்னு ஒருத்தர், மூத்தா போயிட்டாங்களோன்னு ஒருத்தர், வஹி வந்துட்டோன்னு ஒருத்தர். உக்காசான்னு ஒரு சஹாபி இருந்தாரு, அவர் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு பொறுமையே இல்லை, ஒன்னு ஒன்னா நினைச்சு பார்த்தாரு, இன்னும் ஆள் எந்திக்கிற மாதிரி தெரியல, நம்ம எந்திரிச்சிட வேண்டியதான், எட்டி பார்த்துட்டேன் சஜிதால இருந்து. அவர் அப்படியே சொல்றார், நான் பொறுத்து பொறுத்து பார்த்தேன், இதுக்கு மேல பொறுக்க முடியல, என்னதான் நடக்குது பாத்துருவோமே, எந்திரிச்சு பார்த்துட்டேன். இப்படி ரொம்ப நேரம் ஓடுது, தொழுகையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு என்னாச்சு, அல்லாஹ் அக்பர்னாங்க, அத்தையாத்த ஓதுனாங்க, சலாம்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே ஒருத்தருக்கு மட்டும்தான் விவரம் தெரியும், மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியாதுல்ல. ஏன்னா இவர் எட்டி பார்த்துட்டாரு. மற்றவங்க எல்லாம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்னதான் நடந்துச்சு, புதுசா இன்னைக்கு வித்தியாசமா மணிக்கணக்கில் எல்லாத்தையும் சஜிதால போட்டுட்டீங்கள, என்ன செய்தி அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நான் சஜிதாவிற்கு சென்றேன், அப்பொழுது என்னுடைய பேர குழந்தை வந்து என் கழுத்துல வந்து உட்கார்ந்துட்டாரு. பிள்ளைங்க வந்து உட்காரத்தானே செய்யும். எப்போதும் வீட்டுக்குள்ள நம்ம பாட்டினாரு நம்மளை ஏத்தி சுத்தி திரியறதுக்காண்டி யானை குனி வேற, யானை மாதிரி குனிஞ்சுக்கிட்டு நடப்பமே, அந்த மாதிரி இப்பமும் நமக்கு யானை சவாரி செய்யறதுக்காக வேண்டி குனிஞ்சு கிடக்காக போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு பேர பிள்ளை ஏறி ரசூலுல்லாஹ் கழுத்துல உட்கார்ந்துருச்சு. நபிகளார் சொல்கிறார்கள், அவன் தன்னுடைய தேவையை முடித்துக் கொள்ளும் வரை அவனை இடையூறு செய்வதை நான் விரும்பவில்லை. அவனுக்கா எப்ப மனசு வந்து இறங்குறானா இறங்கட்டுமா புள்ள.
சில பேர் கழுத்துல உட்காருவாங்க. இப்ப கூட வீடுகள்ல பொம்பளைங்க வீட்டுல தொழுவும் போது பிள்ளைங்க போய் உட்கார்ந்துரும். பல குடும்பங்கள் எப்படி தெரியுமா, உள்ள கிடந்து கணக்கிற வேலை சொல்ல பக்கத்துல ஆளை கூப்பிடுறாங்களாம் செய்கை பண்ணி. கழுத்துல வந்து உட்கார்ந்து தூக்கவும் முடியல, கையை தூக்கி இறக்க முடிஞ்சா இறக்கிடுவாங்க. சஜிதாவில் வேறையா இறக்க முடியல, சிக்கல் மாட்டிக்கிட்ட உடனே கிடந்து கணக்கிற வேலை. இங்க நல்ல கவனிங்க, நபிகள் நாயகம் தனியாக வீட்டில் தொழுது கொண்டிருந்தால் பரவாயில்லைன்றோம். தொழுகிறாங்க, சஜிதா செய்யறோம், தஸ்பீ தான ஓதுறோம், ஓதிக்கிட்டே இருப்போம், நின்றுட்டாங்கன்னு சொல்லலாம். பின்னால் அத்தனை பேர் நிற்கிறார்கள், ஜமாத்தாக தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் நபிகள் நாயகம் இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, இப்ப நம்ம சஜிதாவிலே இருக்கிறது நல்லதா, பிள்ளைக்காக வேண்டி பார்க்கலாமா, பிள்ளையை இறக்கி விடணுமே நினைச்சாங்களா? எவ்வளவு பேர் இரு, எனக்கு என் புள்ள தான் பெருசு. என் புள்ளனா தாம் புள்ளன்ற அர்த்தம் இல்ல, குழந்தை பெரிது. அவனுக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு நாம சில சமூகத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிற போலி நடவடிக்கைகள், போலித்தனமான நாகரீக மரபுகளின் காரணமாக குழந்தைகளுக்குரிய சுதந்திரங்களை மறுத்துக் கொண்டிருக்கிறோம். இது மாதிரி மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பேச்சாளருடைய புள்ள அவருடைய காலை வந்து கட்டிக்கு நிக்குதுன்னு வச்சுக்குவோம். எத்தனை பேச்சாளர்கள் தூக்கி வைத்து கொஞ்சிக் கொண்டே பேசுவார்கள். அப்படியே ஒருவேளை யாரேனும் பேசுகிற தைரியம் சிலருக்கு வந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறார்கள்? அவன் ஊர் உலகத்தில் யாருமே புள்ள பக்கல, இவர் தான் பிள்ளைய பெற்றுட்டாரு, மேடையில் பேசி இறக்கி விட்டு போய் தூக்குவாரா பிள்ளைய? பேசிட்டே இருக்கும்போது பிள்ளைய தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. நாம சொல்லுவோமா இல்லையா? ஒரு நாள் நபிகள் நாயகம் ஜும்மாவுடைய உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். மெம்பரில் பேசிக்கிட்டு இருந்த ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டு இருந்த மாதிரியே மலமலமலம் கீழே இறங்கி விட்டாங்க. ஜும்மா முடிச்சுட்டு இறங்கல, நடத்திக்கிட்டே இருக்கும்போது கீழே இறங்கிட்டாங்க. இறங்கினவங்க கீழே போய் ஹசன் ஹுசைன் ரெண்டு பேரும் தூக்கிக்கிட்டு மேடையில் திரும்ப மெம்பர்ல ஏறாங்க. மெம்பர்ல தூக்கி வச்சுட்டாங்க. வச்சுட்டு திரும்ப வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஸதகல்லாஹுல் அலீம், அல்லாஹ் உண்மையை தான் சொன்னான். அல்லாஹ் என்ன சொன்னான்? இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களின் செல்வங்களும் உங்களின் குழந்தைகளும் உங்களுக்கு சோதனையாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னானே, உண்மைதான். ஏன் தெரியுமா? இந்த ரெண்டு பிள்ளைங்களும் தத்தி தத்தி நடந்து வர்ற அழக பார்த்த உடனே என்னால நிம்மதியா பேச முடியலப்பா, தூக்கிட்டு வரணும் போல தோணுச்சு, அதான் தூக்கிட்டு வந்துட்டேன். உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற நபிகள் நாயகம் உரை நிகழ்த்துகிறோமே, இவ்வளவு பேர் கூடி அமர்ந்து இருக்கிறார்களே, இறங்கி போலாமா, பிள்ளைங்க தானே என்று நபிகளால் அலட்சியப்படுத்தவில்லை. குழந்தைகள் குழந்தைகளாகத்தான் இருப்பார்கள், பெரியவர்கள் தான் குழந்தைக்கு தகுந்தார் போன்று தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர நமக்கு தகுந்தார் போன்று குழந்தைகள் மாற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது கொஞ்சம் கூட நியாயமற்று. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? என்ன விஷயத்தை சொல்ல நினைச்சாலும் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டாங்க, ரெண்டு தடவை சொன்னா திருந்திர மாட்டாங்க, 10 தடவை சொன்னா உடனே கேட்டுருவாங்க, உத்தரவாதம் கிடையாது. சொல்லிக்கிட்டே இருங்க. அவர்கள் எவ்வளவு நாள் அவர்கள் சீர்திருந்துவதற்கு தேவைப்படுகிறதோ அவ்வளவு நாள் சொல்லிக்கொண்டே இருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு சதகா பொருட்கள், ஜகாத் பொருட்களை சாப்பிடுவது ஹராம், நமக்கு தெரியும். ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் இருந்த தர்ம பொருளை எடுத்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வாயில போட்டுட்டாங்க. பல தடவை நம்ம கேள்விப்பட்ட நிகழ்ச்சி தான். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுனாங்க? ஓடி போய் ஹுசைனுடைய வாயில விரல விட்டு உள்ள இருந்து வெளியில எடுத்து போட்டுட்டு துப்புப்பா அப்படின்னு துப்ப வச்சுட்டாங்க. சரி, துப்ப வச்ச ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? துப்புன உடனே சொல்றாங்க, அமா அலிம்த, ஹுசைனை உனக்கு தெரியாதா? அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தார் இதை சாப்பிடுவது ஹராம் என்று உனக்கு தெரியாதா? நல்ல கவனிங்க, ரசூலுல்லாஹ் துப்ப வச்சிட்டு இது ஹராம்னு அவருக்கு சொல்லல. என்ன சொல்றாங்க? இது ஹராம்னு உனக்கு தெரியாதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, திரும்பவும் ஹுசைன் செய்யறாருன்னு அர்த்தம். அப்ப தானே தெரியாதான்னு கேட்போம். இல்லாட்டி இப்பதான் முதல் தடவை அந்த தப்பை செஞ்சா சொல்லி கொடுப்போம், திங்க கூடாதுப்பா, ரசூலுல்லாஹ் திங்க கூடாதுன்னு சொல்லல, உனக்கு தெரியாத திங்க கூடாதுங்கிற செய்தி உனக்கு தெரியாதா? உனக்கு ஏற்கனவே நான் சொல்லி இருக்கேனே, திரும்பவும் ஏன் செய்யற? அப்ப பிள்ளைங்கன்னா ஒருக்க சொல்லுவீங்க, திரும்ப செய்வாங்க, திரும்பவும் சொல்லுங்க, திரும்ப செய்வாங்க, திரும்பவும் சொல்லுங்க. எவ்வளவு நாள் அவர்களுடைய மனதில் பதிவதற்கு தேவைப்படுகிறதோ அவ்வளவு நாள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருங்க. எதை சொன்னாலும் சொல்லுவது ஒன்று. அடுத்த இரண்டாவது செய்தி, சொல்லுகிற விஷயத்தை எப்பொழுதுமே ஒரு காரியத்தை செய்ய என்று சொன்னாலும் ஒரு காரியத்தை செய்யாதே என்று சொன்னாலும் சொல்லுகிற செய்திகளை காரண காரியங்களோடு சொல்லுங்கள்.
இன்னைக்கு நம்ம அந்த பழக்கமே கிடையாது. நம்ம பெரியவங்க, நான் பெத்து வளர்த்தவன், அவன்கிட்ட போய் நம்ம விளக்கிட்டு இருக்கணும். செய்யாதடானா ஒத்த வார்த்தை, அவ்வளவுதான். ஏதாவது ஒரு சாமான புள்ள கேட்குது, எடுக்காதன்னா கேட்காதன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அதுக்கு மேல விளக்கம், அவன் விளக்கம் கொடுக்க பெரிய ஆளவன். இந்த விஷயம் தான் நம்ம பேச்சு பெரும்பாலும் எடுபடாமல் போறதுக்கு காரணம். எப்போதுமே நீங்க யாருக்கு சொன்ன, பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்ல, யாருக்கு சொன்னாலும் ஒரு காரியத்தை செய்யாதன்னு சொன்னா என்ன காரணத்தினால செய்யக்கூடாதுன்னு சேர்த்து சொல்லுங்க, அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். மொட்டை தாத்தான் குட்டையில விழுந்தாமனு மொட்டை மொட்டையா சொன்னீங்கன்னா போயா அப்படின்ட்டு அவன் போய்கிட்டே இருப்பான். ஏன் செய்யக்கூடாது? அவன் மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்க, அந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணலையே. செஞ்சா என்ன அவன் மனசு சொல்லும். நீங்க உங்களுக்கு செய்யக்கூடாது, அவனுக்கு செய்யணும். அவன் எதை செய்வான்? அவன் மனசு என்னத்தை சொல்லுது அதுதான் அவன் செய்வான். அப்ப அவன் மனசை மாத்தணும். எப்படி மாத்துறது? ஏன் செய்யக்கூடாது தெரியுமா? இன்னென்ன கேடுகள்லாம் இருக்குப்பா, இதை செஞ்சா இப்படி ஆயிரும், உனக்கு தான் கேடு அப்படின்னு புரிய வைங்க, பாடம் நடத்துங்க. அந்த நிகழ்ச்சிகளை ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? ஹுசைனுக்கு பாடம் நடத்துறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தாருக்கு இது திங்கிறது ஹராமுப்பா சொன்னாங்களே, மொட்டையா துப்பிடு சொன்னோம்ல, திங்காதன்னு சொன்னோம்ல, திரும்ப திரும்ப தின்னுகிட்டு இருக்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தார் இதை சாப்பிடுவது ஹராம் அல்லவா, அது உனக்கு தெரியாதா? என்ன சொல்ல வருகிறார்கள்? சொல்லுகிற தடையை காரணகாரியத்தோடு சொல்லுங்கள். எதை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் எதனால் செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று சொன்னாலும் எதனால் செய்யக்கூடாது. ஒரு ஃப்ரிட்ஜையே திறக்க கூடாதுங்கிறீங்களா, காரணத்தோட சொல்லுங்க. எத்தனை தாய்மார் சொல்லி இருப்பீங்க, சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல அப்படின்னு போக வேண்டியது, இழுத்து மூடி அதை ஒரு லாக் பண்ணி சாவியை தூக்கி அவன் கை கேட்டாத இடத்துல தூக்கி எரிஞ்சிட வேண்டியது. நீங்க நினைச்சுக்கிட்டிய முடிஞ்சிருச்சு வேலை, அவன் நினைச்சுக்கிட்டான் ஆரம்பமாயிடுச்சு வேலை. சூளை எடுத்துட்டு வருவான், போடுவான், அதுக்கு மேல ஒரு தலைவாணி தூக்கி வைப்பான், அதுக்கு மேல எட்டி அங்க இருந்த சாமான பூரா தள்ளி திரும்ப வந்து ஃப்ரிட்ஜை திறப்பான். ஒரு வேளைக்கு 9 வேலை, தலைவாணியை மடிச்சு வைக்கணும், துணிமணியை மடிச்சு வைக்கணும், மேல இருந்த டப்பா பூரா கொட்டி வச்சிருப்பான். எல்லா வேலையும் ஆரம்பமாயிடுச்சு. இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? முதல்ல கூப்பிட்டு பாடம் நடத்தி, எப்பா என்னென்ன காரணம், ஃப்ரிட்ஜை திரும்ப திரும்ப திறக்காத, கரண்ட் ரொம்ப செலவாகும், கூலிங் ரொம்ப ரொம்ப போயிரும், கூலிங் இருந்தா தான் சாமான் கெட்டு போகாம இருக்கும், நீ திங்கிற ஐஸ்கிரீம்லாம் உள்ள இருக்குதுல, நீ அடிக்கடி திறந்தா என்னத்துக்கு ஆகும், கூலிங் போய் எல்லாம் அம்பா போயிரும். அவன் புரியுற மாதிரி அவன் லாங்குவேஜ்ல அவனுக்கு ஒரு பாடத்தை நடத்துங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை தடுத்த பல்வேறு தடைகளை எடுத்து பாருங்கள். வெறுமனே தடுக்க மாட்டார்கள், காரணத்தோடு தடுப்பார்கள். பள்ளியாசலுக்கு வரும் பொழுது வெங்காயத்தையோ வெள்ளை பூண்டையோ பச்சையா தின்னுட்டு வராதிய இப்படி சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் போயிடலாம். நபிகள் நாயகம் சொல்லிட்டு நம்ம கேட்டுதான் ஆகணும். ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? சொல்லிட்டு போகல, ஏன் தெரியுமா வராதீங்கன்னு சொல்றேன், மலக்குமார்கள்லாம் வருவாங்க, ஒக்கம் பக்கத்துல மனிதர்களும் நிப்பாங்க, வாயை திறந்தன்னா நாத்தன அருமப்பா. ஆமல்ல, மனுஷனுக்கு புத்தி வரும். காரணத்தோடு சொல்றாங்க. மனிதர்கள் எதனால் நோவினை அடைவார்களோ அதே காரியத்தால் மலக்குகளும் நோவினை அடைவார்கள். நீ பச்சையா வெள்ளை பூண்டைய வெங்காயத்தைய தின்னுட்டு வந்து ஆடு வாயை திறந்தனா பக்கத்துல மனுஷனே நிக்க முடியாது, பள்ளிவாசல்ல மலக்குகள்லாம் நிப்பாங்க, எதுக்கு தேவையில்லாம. அதனால வாடை போன பிறகு பள்ளிக்கு வா, காரணத்தை விளக்குகிறார்கள். இரவு நேரத்திலே தூங்க செல்கிறவர்கள் தூங்க செல்லும் பொழுது விளக்குகளை அணைத்து விட்டு செல்லட்டும், தூங்கட்டும். மொட்டையா சொல்லல, சொல்லிட்டு விளக்குறாங்க. ஏன் தெரியுமா? நீ பேசாம விளக்க எரிய வச்சிருவ, எலி வரும், எலி விளக்க இழுத்துட்டு போயிரும். அந்த காலத்து விளக்கு. கூரை வீட்டுல உட்கார்ந்துருக்க, கூரையில போட்டுரும், கூரை தீ பிடிச்சிரும். அதனால தான் சொன்னேன். இப்படி நபிகள் நாயகம் செய்யக்கூடாது என்று தடை செய்த பல்வேறு காரியங்களை ஏன் செய்யக்கூடாது காரணத்தோடு சொன்னார்கள். அதுதான் நமக்கு பயன் தருகிறது. நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பேச்சுக்களை கேட்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் காரணத்தோடு சொல்லுங்கள், இதை ஏன் செய்யணும், இதை ஏன் செய்யக்கூடாது. ஒருக்க சொன்னா போதாது, திரும்ப திரும்ப சொல்லணும். இது போல குழந்தைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருங்கள். நீங்க நினைக்கிறீங்க குழந்தைகளாம் புரியாது, சின்ன பிள்ளைங்க, அவங்களா தெரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் தான் கற்றுத்தர வேண்டும், நல்லதை நீங்கள் தான் சொல்லித்தர வேண்டும். அவர்களாக கற்றுக்கொள்கிற காலத்தில் உலகம் அவர்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுக்க போவதில்லை, கெட்டதை மட்டுமே கற்றுத்தர காத்திருக்கிறது. கெட்டதை கற்றுத்தருகிற உலகத்திற்கு மத்தியில் உங்கள் குழந்தைகள் நல்லவர்களாக, இறை அச்சமுடையவர்களாக, எதிர்காலத்திலே அறநெறிகளை பேணி வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தான் நல்லதை சொல்லித்தர வேண்டும். நபிகள் நாயகம் குழந்தைகள் என்று பாராமல் அனைவருக்கும் பாடம் நடத்தினார்கள்.
ஹுசைன் குழந்தை தானே, சின்ன பிள்ளை தெரியாம செஞ்சுட்டான், ரசூலுல்லாஹ் போகல, சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா தான் தெரியும் சொன்னார்கள். இப்படி எத்தனை நிகழ்ச்சிகளில் நம்மோடு அமர்ந்து சாப்பிடுகிற சின்ன அதிகபட்சமா நம்ம என்னத்தை சொல்லி கொடுத்துருவோம், பிஸ்மில்லா சொல்லி கொடுத்துருவோம். பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுமா, எந்த வீட்டுக்கு போனாலும் சொல்லிடுவாங்க. ஒருவேளை அவன் சொல்லாட்டி அவன் பங்குக்கு அம்மாவே சொல்லிட வேண்டியது, பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் போடு ஆயில. அவனுக்கு சொல்லில கொடுக்கணும், பிஸ்மில்லா சொல்லுன்னு. அது கிடையாது. அவன் வாயில போடும் போதே பிஸ்மில்லாவை இவங்க வாயில போட்டு சாப்பாட்டு அவன் வாயில போட வேண்டியது. இதை தாண்டி பெரிய அளவில் ஒழுக்க விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறவர்கள் குறைந்து போனார்கள். சின்ன சின்ன செய்திகள் கூட குழந்தைகளை நன்றாக பாதிக்கும். நன்கு கவனிப்பார்கள். உங்களுடைய வார்த்தைகளில் சொல்லுகிற செய்திகளை விட உங்களுடைய நடவடிக்கைகளில் உள்ள விஷயங்களை அதிகமாக கவனிப்பார்கள். நிஜமாகவே உங்கள் குழந்தை நல்ல குழந்தையாக, மார்க்க அறிவுள்ள குழந்தையாக வளர வேண்டும் என்று விரும்பினால் இந்த அனைத்து சொன்ன செய்திகளை விட மிக மிக முக்கியமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு செய்தி, உங்கள் வாழ்க்கையில் இஸ்லாத்தை கடைபிடியுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள், அறநெறிகளை கடைபிடியுங்கள். அது உங்களுடைய குழந்தைகளுடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இதுல பல 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 பத்தவங்க இருக்கிறாங்க. டிவி பார்க்காத சொல்லிக்கிட்டே இருக்கும்ல, டிவி பார்க்கற கேட்டதுதான், சீரியலை பார்க்கறான், கண்டதுகளையும் போட்டு பார்க்கறான், பார்க்க கூடாது. ஓகே, பிள்ளைங்களுக்கு அறிவுரை எல்லாம் சொல்றீங்க, டிவி பார்க்காத, புக் எடுத்து படி. அவன் அந்த ரூமுக்குள்ள தள்ளிட்டு உடனே இவங்க டிவி போடுறது. அவன் படிக்க கூடாது, பார்க்க கூடாது, நான் பார்க்கலாம். ஏன், நான் பெரியவங்கள. இவன் உள்ளுக்குள்ள ரூமுக்குள்ள போய் உட்காந்து படிப்பாங்கிறிய, மெதுவும் அந்த காது சாவி ஓட்டையோட காதை வச்சு கேட்பான், என்ன சீரியல் ஓடுது, என்ன படம் ஓடுது, கேட்டுக்கிட்டே இருப்பான். அவன் உங்க பேச்ச கேட்கவே மாட்டான், உங்க செயலை கேட்பான், உங்களுடைய நடவடிக்கைகளை கவனிப்பான். அது அவனுடைய உள்ளத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தும். பல குடும்பங்களில் 10ஆம் கிளாஸ் வந்த உடனே, 12ஆம் கிளாஸ் வந்த உடனே கேபிள கட் பண்ணிட்டோம்ல, பெரிய சாதனை. அதுவும் பக்கத்து வீட்டில் உட்காந்து அம்மா மாதிரி பேசுவார், தியாகம் தெரியுமா, பிள்ளை படிக்காமல, அதுக்கு தான் பெரிய தியாகம். என்ன தியாகம், கேபிள கட் பண்ணது பெரிய தியாகம். அதெல்லாம் நீங்க உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றாதவரை வார்த்தைகளால் சொல்லி சொல்லி பிள்ளைகளை சீர்திருத்த முடியாது. ஏனென்றால் திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, வெறுமனே சொல்லுகிற வார்த்தைகள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது, செயலோடு கூடிய வார்த்தைகள் மட்டுமே நல்ல ஒரு மாற்றத்தை சமூகத்திலே உங்கள் பிள்ளைகளுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தும். நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் நபிமார்கள் தூதுத்துவ செய்தியை கொண்டு வந்து சொன்ன நேரத்தில் அந்த சமூக மக்கள் கேட்டார்கள், இவர் என்ன நம்மள மாதிரி ஒரு மனிதர் வந்து தூதுத்துவ செய்தியை சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றாரு, ஒரு வானவர் வர வேண்டியதானே அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் பதில் சொன்னா, நான் வானவர் எல்லாம் அனுப்ப மாட்டேன்பா, மனுஷனை தான் அனுப்புவேன். ஏன் மனுஷனை அனுப்புவேன், லவ்கான பில்லர்லி மலாயிகத்துன் யம்ஷூன முத்துமையின்னீன, நான் மலக்குகளை இந்த பூமிக்கு தூதராக அனுப்புவதாக இருந்தால், பூமியிலே மலக்குகள் இருந்தால் மலக்குகளை அனுப்பியிருப்பேன். பூமியிலே இருப்பது மனிதர்கள், மனிதர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்றால் ஒரு மனிதரால் தான் வழிகாட்ட முடியும், மலக்கால் வழிகாட்ட முடியாது. மலக்கு என்ன செய்வார், சொல்லுவார், செய்ய மாட்டார், அது பயன் தரார். மனுஷன் என்ன சொல்லுவான், அவருக்கு என்னப்பா மலக்கு, அவரு சொல்லிட்டு போயிடுவாரு, நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிடுவான். அதனால தான் மலக்கை அனுப்பாமல் மனிதனை அனுப்பி இருக்கிறேன். அதே போலத்தான் நம்முடைய சொற்கள் குழந்தைகளுடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி நல்ல எதிர்கால சந்ததியாக அவர்கள் உருவாக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய செயல்கள் அதற்கு தகுந்தாற் போன்று அமைந்திருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நற்செயல்களை செய்யக்கூடிய பெற்றோர்களாகவும் அதுபோல நல்ல குழந்தைகளுக்கு உரிய பெற்றோர்களாகவும் நம் அனைவரையும் எல்லாம் வல்ல இறைவன் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.